மறுமொழி என்ன அப்படியே உட்காந்துட்டா? நேத்தைக்கு நீ பாட்டுக்கு மயக்கம் போட்டு விழுந்து கடையை மூடை மாதிரி செஞ்சுட்டா. நேத்தைக்கு ஒரு வியாபாரம் இல்லை. நேத்தைக்கு வாங்கின பால் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இன்னைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடந்துடாம கடவுளை வேண்டிக்கிட்டு வியாபாரத்தை கவனி. நேத்தைக்கு விட்டதையும் சேர்த்து இன்னைக்கு எடுக்கணும் பார்த்துக்க. பின்ன என்னத்தை, நேத்தைக்கு வந்த கஸ்டமர் தூக்கத்தில் நடக்க வியாதியோடி வந்திருக்கான். அது தெரியாம அவ வாயிலெல்லாம் கொண்டு டீயை ஊற்றியிருக்கேன். இப்படியே 4-5 கஸ்டமர் நம்ம கடைக்கு வந்தவொன்னா நம்ம கடை விளங்கின மாதிரி தான். இந்த ஊர்க்காரனோட நம்பி நம்ம கடை வச்சிருக்கோம். இன்னைக்கு என்ன நடக்க போவோ தெரியல. சரி சரி மருமலை, இப்படியே இருந்து புலம்பிட்டு இருக்காம வியாபாரத்தை கவனி. என்னத்த வியாபாரம், கவனிக்கிறேன் இருங்க. என்னம்மா பொண்ணு, என்ன பாக்குற? ஏக்கோ என் பேரு பொண்ணு இல்ல, சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணோ பெரிய பொண்ணோ? ஆமா, இது டீ கடை தானே? என்னக்கோ இப்படி கேக்குறிய? கடையை பார்த்தா டீ கடை மாதிரி உங்களுக்கு தெரியலையோ? டீ கடை மாதிரி தெரிஞ்சனால தானே டீ குடிக்க வந்திருக்கோம். சரி சரி, ஓவரா பேசிட்டு இருக்காம குடிக்க ஒரு டீயை போடு. நீ என்ன ஸ்னேகா குடிக்க டீயை போடுன்னு சொல்லிட்டு இருக்க? முதல்ல குடிக்கிற மாதிரி ஒரு டீயை போடு. ஏக்கோ நான் உன்னை கேட்ட தப்பா எடுத்துக்கிட மாட்டீல? அதெல்லாம் ஒன்னும் தப்பா எடுத்துக்கிட மாட்டோம், சும்மா கேளு. ஏக்கோ எல்லா ஊர்லயும் ஆம்பளையில தான் காலையில கடையில வந்து டீ குடிப்பாவ, பொம்பளையில வீட்லயே தான் டீயை போட்டு குடிப்பாவ. இந்த ஊர்ல என்னடான்னா பொம்பளையில டீ குடிக்க வந்திருக்கிறீங்களா, அதான் கேக்குறேன். அதுவா, இந்த ஊர்ல எல்லா வீட்லயும் பொம்பளையில தான் வேலைக்கு போவோம், ஆம்பளையில எல்லா வீட்ல உள்ள வேலை தான் செய்வாவ. அதான் பொம்பளையில நாங்க டீ குடிக்க வந்திருக்கோம். அப்படியா? ஆம்பளையில வேலைக்கு போக மாட்டாவளா, பொம்பளையில தான் வேலைக்கு போயலா? அப்போ ஆம்பளையில என்ன செய்வாவ? ஆம்பளையில வேலைக்கு போகும்போது பொம்பளையில வீட்ல இருந்து என்ன வேலை செய்வாவளோ அந்த வேலையை தான் செய்வாவ. கேட்கற போற கேள்வியை விளக்கண்ண மாதிரி. சரி சரி, அப்படியே மசமசனி பேசிட்டிக்காம குடிக்கிற மாதிரி 2 டீயை போடுப்போ. எது குடிக்கிற மாதிரி டீயை போடணுமா? பின்ன நாங்க என்ன கீழே ஊத்துற மாதிரியே டீயை போட்டு கொடுத்துட்டு இருக்கோம்? நீ முதல்ல டீயை போட்டு கொண்டு வா. அதை குடிக்கணுமா கீழே ஊத்தணுமாங்கிறத நாங்க முடிவு பண்ணிக்கிடும். ஏக்கோ என்ன சொன்னாலும் கவுண்டர் கொடுக்குறீங்களே. ஆமா, உங்க பேர் என்ன? ஏன் பேரை தெரிஞ்சுட்டு நீ இப்ப என்ன செய்ய போற? ரேஷன் கடை கொடுக்க போறியோ? ஆமா, ரேஷன் கார்டு கொடுக்கக்கு நான் என்ன ரேஷன் கடை வச்சு நடத்தேன் பாருங்க. பரவாயில்லையே சின்ன பொண்ணு, நீயும் பதிலுக்கு பதில் நல்லா கவுண்டர் கொடுக்குற. சரி சரி, போ டீயை போடு போ. எத்தே 2 டீ? 2 டீயா? இந்த போடுறேன் மருமலை. ஆமா, டீ ஸ்ட்ராங்கா லைட்டா, சீனி கூட்டியா குறைச்சியா? நீங்க வேறத்தே ஏதாவது குடிக்கிற மாதிரி குத்து மதிப்பா போடுங்க. என்ன மருமலை இப்படி சொல்லுங்க? கடைக்கு வந்த கஸ்டமர்ட்ட என்ன டீ வேணா நீ தெளிவா கேட்கண்டாமா? சீனி கூட்டணுமா குறைக்கணுமா, சீனி இல்லாம தரணுமா, ஏதாவது கேட்கணும்ல. நீ பாட்டுக்கு வந்து 2 டீன்னு சொல்லிட்டாங்க, நான் எப்படி போடுறது குத்து மதிப்பா? எத்தே கஸ்டமரே குடிக்கிற மாதிரி தான் டீயை போட சொல்லியிருக்காவ. அதனால ஸ்ட்ராங்கோ லைட்டோ சீனி கூட்டியோ குறைச்சியோ குடிக்கிற மாதிரி ஒரு டீயை போடுங்க. இந்த மறுபடி 2 டீ இந்தாங்கக்கோ, குடிக்கிற மாதிரி 2 டீ. குட்டக்கோ டீ எப்படி இருக்கு? குடிக்கிற மாதிரி இருக்கா? ஆமா, நான் தான் உங்ககிட்ட பேர் சொல்லவே இல்லையே. என் பேரு உனக்கு எப்படி தெரிஞ்சு? என்னது குட்டக்காங்கிறது உங்க பேரா? நீங்க பேர் சொல்லலையே, குட்டையா இருக்கீங்களேன்னு செல்லமா குட்டக்காணி குட்டேன், அதுதான் உங்க பேரா? அப்ப நீ குத்து மதிப்பான கேட்டியா? நானா தான் உளறிட்டேனா? சரி சரி சரி, ரொம்ப ஓவரா வாய பழக்காங்க, வாய்க்குள்ள பள்ளி போயிட போது. டீயை குடிங்க. பேருகளை பாரு, குட்டக்கா நெட்டக்காணி. ஏன் மறுபடி நீ இவ்வளவு நீளத்துக்கு வளர்ந்துட்டு சம்மந்தமே இல்லாம சின்ன பொண்ணு பேர் வச்சிருக்கா? அவைய குட்டையா இருந்துட்டு குட்டக்காணி பேர் வச்சிருக்காவ, இதுல என்ன இருக்கு? ஆமா சின்ன பொண்ணு, இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல டீ கடையே கிடையாது. நீங்க எத்தனை நாளா கடை போட்டுருக்கிறியா? அதுவாக்கா, நேத்தையில இருந்து தான் கடையை ஆரம்பிச்சிருக்கோம். நேத்தைக்கு ஒருத்தன் தூக்கத்துல நடக்க வியாதியோடி வந்தான். அவங்கிட்ட வியாபாரம் பண்ணதோடி நேத்தைக்கு கணக்கு முடிஞ்சு. இன்னைக்கு 2வது நாள் கடையை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு நீங்க தான் 2 டீ குடிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு தான் பார்க்க போறோம் கடையை போட்டு உங்க ஊர்ல எப்படி வியாபாரம் போகுதுன்னு. ஓ அப்படியா? கவலைப்படாத சின்ன பொண்ணு, நல்லா வியாபாரம் ஆகும். ஆனா இந்த ஊர் ஆம்பளைங்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்க. நீ சொன்னல தூக்கத்துல நடப்பாங்கன்னு, பாதி ஆம்பளையில இந்த ஊர்ல இப்படிதான் சுத்திட்டு இருப்பாங்க பாத்துக்க. பொம்பளையில வந்தா மட்டும் தைரியமா டீயை போட்டு கொடுங்க. அப்ப இந்த ஊர்ல பொம்பளையில தான் ஆம்பளைன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, அப்படித்தான். சரி சின்ன பொண்ணு, சொன்னது மாதிரியே குடிக்கிற மாதிரி 2 டீயை போட்டு தந்துட்டா. எங்களுக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். சரி குட்டக்கா, வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நீங்க போயிட்டு வாங்க. குடிச்ச 2 டீக்கா 20 ரூபா தந்துட்டு போங்க. என்ன சின்ன பொண்ணு, சுத்த விவரம் கட்டவளா இருக்கிறிய? இந்த ஊர்ல உள்ளவங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது போல உனக்கு. என்ன சின்ன பொண்ணு, நீ இங்க தானே கடை போட்டிருக்க, இன்னையோடி கடை காலி பண்ணிட்டு போயிட மாட்டோம்ல? நாங்களும் இந்த ஊர்ல தான் இருக்கோம். ஊரை காலி பண்ணிட்டு ஒன்றும் ஓடிட மாட்டோம். எங்களுக்கு நாங்க வேலை பார்க்குற இடத்துல டெய்லி சம்பளம் கிடையாது, மாசம் மாசம் தான் சம்பளம் தருவாவ. அதனால என் பேரு ஸ்னேகா, இவ பேரு குட்டக்கா. ஒரு நோட்டை எடுத்து 2 பேர் பேரை எழுதி வை. ஒரு மாசத்துக்கு எத்தனை டீ குடிக்கமோ எல்லாத்தையும் சேர்த்து மாசம் மாசம் நாங்க உங்களுக்கு செட்டில் பண்ணிடுவோம். என்ன புரிஞ்சுதா? பஸ்ஸுக்காரனுக்கே நாங்க மாசம் மாசம் தான் ரூபா கொடுப்போம், இதுல இவளுக்கு டீக்கு தினமும் ரூபா கொடுக்கணுமா? சரி போயிட்டு வரட்டா, நாளைக்கு பார்ப்போம். என்ன மறுமலை 2 குட்டச்சியா என்ன சொல்லிட்டு போறாளுவ? எத்தே டீக்கு ரூபாய் கேட்டா தினமும் வந்து டீயை குடிச்சிட்டு மாசத்துல ஒருக்கா மொத்தமா சேர்த்து ரூபாய் தருவேன்னு சொல்லிட்டு போறாவ. இதுக்கு போய் எதுக்கு மறுமலை வாய்ப்பு தட்டிக்கா? இருக்கட்டும், அவ்வளோ என்ன ரூபா தரமாட்டேன்னு சொல்லிட்டு போறாளுவ. மாசம் மாசம் ரூபாய் தாரேன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காளுவ.
தரட்டும் மாசம் மாசம். நமக்கு மாசம் மாசம் ரூபா வந்துட்டுனா மொத்தமா ஒரு அமௌண்ட் கையில நிக்கும்ல. என்ன இப்போ ஒரு மாசத்துக்கு முதல்ல நம்ம கையில இருந்து செலவு பண்ணணும். அடுத்த மாசத்துல இருந்து நமக்கு செலவு பண்ணதெல்லாம் திருப்பி வந்துட போகுது. இவ்வளவுதானே, இதுக்கு போய் வாய் பழந்துட்டு நிக்க. சரி சரி, கப்பை இதுல வச்சுட்டு அடுத்த கஸ்டமரை பாரு. ஒரு மாதிரியான உரதம் இருக்கும் போலயே. இன்னைக்கு வேற என்னெல்லாம் நடக்க போவோம். இந்தாம்மா, நீ தான் புதுசா டீ கடை திறந்திருக்க பொண்ணா? ஆமாக்கோ, நானும் எங்க மாமியாரும் சேர்ந்து தான் புதுசா உங்க ஊர்ல டீ கடை ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, உங்களுக்கு என்ன டீ வேணும்னு சொல்லுங்க, ஒரே நிமிஷத்துல போட்டு கொண்டாரேன். எனக்கா ஆடை இல்லாம ஒரு டீயை போடு. ஆடை இல்லாமல்லாம் எங்க கடையில டீ போடுறதில்ல, அதுக்கு வேற கடையை பாருங்க. நாங்க ட்ரெஸ் போட்டுட்டு தான் டீயை போடுவோம். நீ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டீயை போடு, ட்ரெஸ்ஸை போடாம டீயை போடு, எனக்கு என்ன அதை பத்தி. நான் சொன்னது பால்ல ஆடை இல்லாம டீயை போட சொன்னேன். ஓஹோ, அப்படி சொன்னீங்களா? சரி சரி, உட்காருங்க, டீயை போட்டு கொண்டாரேன். எத்தே, ஆடை இல்லாம ஒரு டீ. இந்தா ஒரே நிமிஷம் போட்டு தரேன் மருமலை. இந்த மருமலை, ஆடை இல்லாத டீ கொண்டு போய் கொடு. ஏக்கோ, இந்தாங்க நீங்க கேட்ட ஆடை இல்லாத டீ. பரவாயில்ல, நல்ல பிள்ளையாதான் இருக்கிற. சொன்ன மாதிரியே டீயை போட்டு கொண்டாரிய. சரி சரி. சரிக்கா சரிக்கா, டீயை குடிங்க. ஆமாக்கா, உங்க பேர் என்ன? என் பேரு பரிமளா. பரிமளாவா? நல்ல பேரு நல்ல பேரு. சரிக்கா, நீங்க டீயை குடிங்க. என்ன மியூசிக் போட்டு போட்டு டீயை குடிக்காவ? சரி, எப்படியோ குடிச்சிட்டு போட்டு, நமக்கு என்ன. சரிம்மா, பரவாயில்ல, டீ நல்லா தான் இருக்கு. நாளைக்கு பார்ப்போம், வரட்டா? சரி பரிமளாக்கும், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசால இருக்காவ. அடுத்து வரவே எப்படி இருக்க போறாவளோ தெரியல. என்ன புது டீ கடையா? கடை எப்போ ஆரம்பிச்சீங்க? வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? என்ன இந்த பொம்பளை ஒரு டைப்பா பேசுவு? ஏக்கா, ஆமாக்கா, புது டீ கடை தான், நேரத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன டீ வேணும்னு சொல்லுங்க, போட்டு கொண்டாரேன். உங்க கடையில என்ன டீ எல்லாம் கிடைக்கும்னு சொல்லு, நான் எனக்கு என்ன டீ வேணும்னு சொல்லுறேன். எங்க கடையில இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, கருப்பு டீ எல்லா டீயும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன டீ வேணும் சொல்லுங்க. எனக்கு ஒரு போண்டா டீ வேணும். என்னது, போண்டா டீ வேணுமா? ஐயோ ஐயோ, போண்டா டீ இல்லம்மா, போண்டா 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 டீ. ஓ, போண்டா டீயா? எக்கோ, போண்டா எல்லாம் நாங்கள் சாயங்காலம் தான் போடுவோம். இப்போ டீ மட்டும் தான் கிடைக்கும். என்ன டீ வேணும்னு சொல்லுங்க. போண்டா இல்லையா? சரி, அப்போ ஒரு லெமன் டீ போட்டுக்கொண்டா. லெமன் டீ இப்போ இல்லை. அப்போ ஒரு கிரீன் டீ போட்டுக்கொண்டா. கிரீன் டீயும் இல்லை. என்னம்மா நீ இப்போதான் சொன்ன எல்லா டீயும் எங்கள் கடையில் இருக்கு. நீ நான் கேட்டா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னதான் கதை வச்சு நடத்துட்டியோ தெரியல. என்னது கதை வச்சு நடத்தமா? சரிதான். சரி சரி, ஒன்றும் இல்லைன்னா பாலை ஊற்றி ஒரு டீயை போட்டுக்கொண்டா. என்னத்தக்கா சொல்றியா? எல்லாரும் பாலை வச்சு தான் டீயை போடுவாவ, பால் இல்லாமல போட டீயை போடுவாவ. சரி சரி, உட்காருங்க, டீயை போட்டு கொண்டாரேன். நல்ல ஊர்ல வந்து டீ கடையை போட்டோம் பாரு. எத்தே, ஒரு டீயை போடுங்க. இந்த மறுபடி டீ ரெடி, கொண்டு போய் கொடு. என்னத்தே, இப்பதானே டீ வேணும்னு சொன்னேன், அதுக்குள்ள போட்டு கொண்டு வந்துட்டியா? ஆமா மறுபடி, நீ இப்பதான் கேட்டா. நான் எனக்கு குடிக்கலான்னு ஒரு டீயை போட்டேன். டீ அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை, சுமாராக தான் இருக்கு. அதான் நீ ஆர்டர் பண்ணினியே, சரி உடனே இந்த டீயை தந்துட்டேன். இந்த டீயை கொண்டு போய் கொடு, அவைய குடிக்கட்டு. நான் வேற டீயை போட்டு குடிக்கேன். ஆனாலும் அத்தே, இந்த ஊர்க்காரங்க தான் ஒரு மாதிரி பண்றாங்கன்னு பார்த்தா நீங்க அதுக்கு மேல பண்றீங்க. பண்ணுங்க பண்ணுங்க, குவாச்சு கிடாத மறுபடி. போய் டீயை கொடு, கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காவல்ல. பெரிய கஸ்டமர். எக்கோ, இந்தாங்க டீ. டீ என்ன இவ்வளோ சூடா இருக்கு? டீ சூடா இல்லாம போறவ ஆரியாக்கோ இருக்கும். என்னக்கோ பேசுறிய? அது எனக்கு ஆறுன டீ தான் குடிக்க பிடிக்கும். சூடான டீ நான் குடிச்சிட மாட்டேன். கொஞ்சம் போய் ஆத்தி கொஞ்சம் வா. சரிக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி குடிங்க. நாளையில இருந்து உங்களுக்கு நான் ஆறுன டீயே தாரேன். சரி சரி, குத்திக்கிறேன். குடி குடி. ஐயோ, இவியல் கூட பேசி பேசி இவிய பாசை எனக்கு தொத்திரும் போலையே. பச்சவர்ல வாய் கொஞ்சம் ஓவரா பேசினாலும் டீ நல்லா தான் போட்டிருக்க. தேங்க்ஸ் அக்கோ. ஆமாக்கா, உங்க பேர் என்னது? என் பேரு மகேஸ்வரி. சுருக்கி மகானி கூப்பிடுவாங்க. இருக்கட்டும், நல்ல பேரு. சரிங்கக்கோ, டீக்கு 10 ரூபா. இப்போ ரூபா தரையலா இல்ல கணக்கில் எழுதி வச்சிடட்டா? என்ன என்கிட்ட புதுசா கேக்குத? எல்லாரையும் போலதான் கணக்குல எழுதி வை. இல்லக்கோ, நீங்க கொஞ்சம் வித்தியாசமா பேசுறீங்களா, அதான் நீங்களாவது ரூபா தருவீங்களான்னு பார்த்தேன். சரி சரி, நான் எழுதி வைக்கேன். கப்ப கொண்டாங்க. இந்த பாரு, என் பேச்சே அப்படிதான். கிண்டல் பண்ண வேலை வச்சுக்கிட்டாத. நான் பேத்து வாதேன், நாளைக்கு பார்ப்போம். சரிக்கா, கோவப்படாதுங்க, மன்னிச்சிருங்க. உங்க கூட பேசி பேசி உங்களை மாதிரி எனக்கும் பேச்சு வரும். இந்தாமா பொண்ணு, வெறும் கிளாஸை கையில வச்சுட்டு இருக்கிற. போய் கிளாஸை வச்சுட்டு குடிக்கிற மாதிரி ஒரு டீயை போட்டுக்கொண்டா. என்னடா இது, இந்த ஊர்ல யாரு நம்ம டீ கடைக்கு வந்தாலும் குடிக்கிற மாதிரி டீயை கொண்டு வா, குடிக்கிற மாதிரி டீயை கொண்டு வானியே சொல்லுகாவல. நம்ம குடிக்கிறதுக்கு தானே டீ கடை நடத்திட்டு இருக்கோம், இல்ல வேற எதுக்கு நடத்துக்குமா? ஆனாலும் இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு மண்டை கர்வம் கொஞ்சம் கூடுதல் தான். சரி, நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். எத்தே, இந்தாங்க கப்பு, இன்னொரு டீயை போடுங்க. இந்தா போட்டு தரேன் மறுபடி. ஏக்கோ, இந்தாங்க டீ, உட்காந்து குடிங்க. கொண்டா. நீ சொல்லித்தான் நான் உட்காரணுமோ? நீ சொல்லாட்டினாலும் நான் உட்காருவேன். அம்மாடியோ, இந்த பொம்பளை வேற லம்பாடி பொம்பளையா இருக்கும் போலையா. இந்த பொம்பளைட்ட கொஞ்சம் கவனமா தான் வாய் கொடுக்கணும். ஏண்டி ராக்காயி,
உனக்கு டீ வேணும்னா வீட்ல போட்டு குடிக்க வேண்டியதானே? இங்க இந்த கடையில வந்து ஒண்ணுக்காவாத டீயை வாங்கி குடிச்சிட்டு கிடக்கா. யாருடா அது? ஆ, வீட்ல நீ போடக்கூடிய டீயை விட இந்த டீ நல்லா தான் இருக்கு. ஏண்டி, நான் போடக்கூடிய டீயை விட இந்த கடையில உள்ள டீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு கிளாஸை கழுவாளுவோ கழுவ மாட்டாளுவோ அப்படியே வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி டீயை போட்டு கொடுத்துட்டு கிடப்பாளுவ. இதை போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. யார் இந்த பொம்பளை? வந்ததுல இருந்தே ஒரு டைப்பாவே பேசிட்டு இருக்கு. அது சரி, இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே ஒரு டைப்பா தானே இருக்காவ. என்ன நடக்குன்னு பொறுமையா இருந்து பாப்போம். ஆமா, நீ அப்படியே வீட்ல டீயை போட்டு கிழிச்சிட்டாலும் போன வாரம் வாங்குற 1/4 லிட்டர் பால் அதை வச்சு இன்னும் டீயை போட்டு குடிச்சிட்டு இருக்க. உன் டீயை மனசே குடிப்பாரா? நான் இனிமே இன்னையில இருந்து இந்த கடையில தான் டீ குடிக்க போறேன். உன் டீ எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ கொண்டுட்டு போ உன் டீயை. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு ஆயிட்டா? புதுசா ஒரு டீ கடை வந்தோடனே நான் போடக்கூடிய டீயோட அருமை உனக்கு தெரியல என்ன? சரி சரி, இவ்வளவு எத்தனை நாளைக்கு இந்த ஊர்ல கடை நடத்தாலும் நானும் பாத்துக்கினேன். அதுக்கப்புறம் எப்படி என்கிட்ட தானே வந்தாவணும், அப்போ பாத்துக்கினேன் உன்னைய. பாத்துக்கலாம் போ போ. என்னது 1/4 லிட்டர் பாலை வச்சு 2 வாரமா டீயை போடுக்காவளா? போங்கடா நீங்களும் உங்க ஊரும். ஐயோ மருமலை, என்னாச்சு? இன்னைக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? மயக்கம் போட்டுட்டாளா? இதுக்கே மயக்கம் போட்டுட்டாளா? இன்னும் இந்த ஊர்ல என்னெல்லாமோ பார்க்க வேண்டியது இருக்க, அதுக்குள்ளேவா?